ரொம்ப நாளாக கேரளா பொன்முடி போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து ஒரு நாள் நடக்கவே இல்லை, கதை நடக்கல. அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் பிளானை போட்டு வாங்க அந்தால போவோம்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி வைப்பு பண்ணிவிட்டு அப்படியே அழகோல மார்த்தாண்ட பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே போய்கிட்டே இருந்தோம். இயற்கையை ரசிச்சு ரெண்டு பக்கம் இந்த பாலமே அழகோல இருந்துச்சு. அதுக்கப்புறம் களியக்காவில் செக் போஸ்ட் வந்தாச்சு, பஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஸ்கூல் அன்னைக்கு ஓப்பன். அவ்வளோ ரோட்டில் வந்து ஸ்கூல் பிள்ளைலாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பழைய மெமரி. அப்புறம் கேரளா வந்தாச்சு. வெல்கம் டு கேரளா. எங்கள் நேரத்துக்கு மழையும் பெய்ய ஆரம்பிச்சு, அடிச்சே பெஞ்சு என்ன மழைன்னு கேட்டேன்னா எப்போ நாங்கள் எப்பண்டா அந்த மழை நிற்கின்னு நினச்சோம். ட்ரிப்பு போகிற நேரமெல்லாம் எங்களுக்கு ஒரே மழையாக தான் வருது. அதுக்கப்புறம் கேரளா பஸ் வர வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அவங்க எடுத்துகிட்டு கிளம்புனப்போ நாங்கள் அதெல்லாம் அப்படியே பின்னாடி போயாச்சு. ஒரு இடத்துல வண்டியை நிற்பாடி கேரளா ரீச் ஆயாச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டுலாம் இப்போ 5-6 வாயில் போட்டால் தான் கொஞ்சமாவது நடக்க முடியும். சாப்பிட போயிட்டுருக்கோம். இது என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு வீடு மாதிரி அழகாக இருக்குல்ல. சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. தோசை வாங்கினேன், ஒரு உளுந்த வடை வாங்கினேன், ஒரு கப்பு காப்பி வாங்கினேன். சாம்பார் பண்ண நல்லாவே இல்லை. அதை சாப்பிட்டாச்சு. வயிறு பசி நடக்கணும்ல. அதுக்கப்புறம் ஒரு வெடிக்கைக்கும் வாங்கிட்டு இந்த சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இயற்கையை பாருங்கள் மக்களே, எப்போ எப்படி இருக்கு பாருங்க. சுற்றி பாருங்க, மரம் செடி கொடி என்ன. அப்புறம் போகிறவள்ள இந்த கேரளாவில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாவன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. நான் அதெல்லாம் போகிற போக்கில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அவளையும் தம்பிமார்களுக்கு ஒரே ஜாலி தான். 2 பேர் 3 பேரும் கிடந்து ஒரே மாற ஒரே இடியும் புடியுமா தான் இருந்துச்சு. என்ன ஜாலி. 2 பேரையும் ஒரே எக்ஸசைஸ் தான் இவனுக்கு. ஜாலியாக அங்கே பாருங்க, அவனை பாருங்க. பொன்முடி உங்களே அன்புடன் வரவேற்கிறது வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜிப்லைன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் போனதும் ஒரு செம்ம த்ரில். கீழே தெரியுற பசுமை, மேலே விசுற காற்று, இதெல்லாமே பார்க்க வந்து ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி நமக்கே மெய் மறந்து போச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. எப்போ அங்கே போக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. நானே ஒரு மாதிரி மெய் மறந்து பயமாக இருந்தாலும் பட் அதனோட த்ரில் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி பறத்திட்டு கேட்டேலா. பொன்முடி வந்தாச்சு. இயற்கை அழகை பாருங்கள் மக்களே. அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது மழை. அப்புறம் வந்து பயங்கரமான அந்த பசுமையாக இருக்கக்கூடிய குளிர் காற்று, மிஸ்ட் எல்லாமே ஒரு வேறு லெவலில் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் காரில் போகும்போது எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருங்க பாருங்கள். ஒரு மாதிரி பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு தரம் அப்படின்னு பாட்டை போட்டு எங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து மக்களே. ரொம்ப ஜாலியாக, மனசுக்கு நிம்மதியாக, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேலே நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப போனோம். 22 ஹேர்பின் பெண்ட் என்னவோ இருக்குது. அதை தாண்டி தான் நாங்கள் வந்து மேலே போனோம். மேலே போனதுக்கப்புறம் ஒரு வைப் இருக்குது பாருங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே எப்போ அப்படின்னு இருக்கும். வேறு லெவல் ஒரு மாதிரி தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். இங்கே பாருங்கள் எப்போ அங்கே பாருங்கள் மக்களே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டை பாருங்கள். மேகம் அப்படியே அந்த மேகத்தோட செடியோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள் அப்படி தண்ணி கொட்டுற மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது வந்து மிஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து போகிறவங்க ரெயின் கோட்டு கொண்டு போகணும். பட் நாங்கள் கொண்டு போல நல்லா நனைஞ்சிட்டோம். பொன்முடியை பாருங்க மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. அழகான ஜம்மன் இருக்கு. சும்மா ஒரு மாதிரி பொழிப்பு தாங்க பாருங்க. எப்போ சூப்பராக இருக்கு. பின்னாடி மிஸ்ட்டை பாருங்க. ஒன்றுமே நான் அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு மேலே வந்து மழை துளி விழுறது, மிஸ்ட்டு விழுறதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அழகாக நின்னாச்சு போஸ் கொடுத்து. அப்படியே நம்மளும் ஒரு ஹீரோயின் மாதிரி ஸ்லோ மோஷனில் அப்படியே ஒரு ஓட்டத்தை ஓடி ட்ரை பண்ணியாச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸு, கப்புள்ஸு, நிறைய பசங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஜம்ம வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தம்பிமார்களுக்கும் வைப் வந்துட்டு அவனால ஆட ஆரம்பிச்சாச்சு. பனி அப்படி உழுது வரும் கையில். நாங்கள் கடந்து ஒரே குதி. எனக்கு பனி விழுறத பார்த்துட்டும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டும் அவ்வளோ சந்தோஷம். அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஆனால் மழை வந்து கூரை எடுத்துட்டு கேட்டேல பயங்கர மழை. அதனால் நாங்கள் அந்த மழையத்துக்கு நனைஞ்சிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி மெய் மறக்க வச்சுட்டு நம்மளை. சூப்பராக இருக்கு மக்களே. என்ன பனி பாருங்க, மேலெல்லாம் பனியாக கொட்டுது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஆனால் ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பின்னாடி எல்லாம் பனியாகவும் நிறைஞ்சு போயிருக்கு. மழை மண்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அந்தாலும் மனசு இல்லாமல் கிளம்பியாச்சு. வர வழியே பசி தாங்க முடியல. அப்புறம் பரோட்டா வாங்கிட்டு பீஃப் வாங்கிட்டு இலகோல சாப்பிட்டு விட்டாச்சு. அப்புறம் லாட்ரி டிக்கெட் பார்த்தோம். ஆக்சுவலாக கேரளாவில் வந்து லாட்ரி டிக்கெட் எங்கே பார்த்தாலும் இருக்கும். நம்ம களியாக்காவில் பார்டர் தாண்டியாச்சுனாலே அவ்வளோ லாட்ரி டிக்கெட் இருக்கும். நம்ம ஊரில் தான் தடை பண்ணிட்டாங்க. பட் அங்கே இன்னும் வந்து லாட்ரி
இந்த அழகான நினைவுகளோட நம்ம வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பியாச்சு. இந்த பொன்முடி ட்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. இயற்கையை ரசிக்கணும்னா மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா இப்படி ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். சரி மக்களே, டாடா பாய், போயிட்டு வரேன்.